கிணறு வெட்ட பூதம் கிளம்பிற்று. இந்த பழமொழி வரிகளுக்கு விளக்கம் எப்படி இருப்பினும் அதனை நாமும் பகிர்கின்றோம். சிறு ஊசியோ அல்லது பெரும் கத்தியோ அனைத்தும் நற்பலனை அளிக்க உருவாக்கப்பட்டவை. மாறாக அதனை வைத்து தீமைகளை செய்வது இன்பத்தை அளிக்காது. அவ்வாறேதான் ஏதாவது ஒரு செயலை செய்ய தொடங்கி அது சரிவர முடியாமல் வேறு பிரச்சனைகளுக்கு வழிகாட்டிவிட்டால் மேற்சொன்ன பழமொழி வரிகளை உதாரணமாக்கி விடுகிறோம். ஆமாம், அடச்ச, கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாகிவிட்டது பாரேன் என்று முடித்து வைக்கின்றோம். ஆனால் இந்த வரிகளை செம்மையாக மாற்ற ஒரு விவசாயியின் கதை வருகின்றது. சரியாக எந்த ஒரு நீர்ப்பாசன வசதியும் அல்லாத வானம் பார்த்த பூமியாக தன் நிலத்தை வைத்திருந்த விவசாயி ஒருவர் தான் விதைக்கும் விதைகள் யாவும் சரிவர நீர் பாய்ச்ச வாய்ப்பின்றி போனதால் முழுமையான பலனை அளிக்காமல் அவருக்கு மன வருத்தத்தையே கொடுத்தது. அதனால் தன் நிலத்திலேயே தனது குடும்ப நபர்களை துணைக்கு வைத்து கொண்டு ஒரு சிறு கிணற்றை வெட்டத் தொடங்கினார். இறைவனது அருளால் சிறிது ஆழத்திலேயே நல்ல நீரூற்று கிடைக்கப் பெற்று அப்போது முதல் தனது விவசாயத்தை செழுமையாக மாற்றிக்கொண்டார். எப்போதும் காய்ந்த வறண்ட பயிர்களாக மட்டுமே காட்சியளித்த அவரது நிலப்பயிர்களை பசுமையாக கண்ட மற்ற விவசாயிகள் அதன் செழுமையை பற்றி அவரிடம் கேட்க, அந்த விவசாயியும் தான் ஒரு கிணறு வெட்டியதையும் அதிலிருந்து நீர் எனும் பூதம் வெளிப்பட்டு தனது இந்த பயிர் பச்சைகளை தனக்கு வரமாக அளித்ததாகவும் கூறினார். இதுவும் சான்றோர்களால் வழங்கப்பட்ட எந்த ஒரு பழமொழி வரிகளையும் குறைவாக எண்ணாமல் நிறைவாக எடுத்துக்கொள்ள தூண்டும் ஒரு முயற்சிதான். இது ஈகிள் இன்ஜின் கூறுவது தமிழ் பகுதி. நான் குமரகுருவின் மாமா.